12th Max Chapter 1 Example 1.5 சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட்ஜாயின் ஏ கொடுத்துருக்காங்க. அட்ஜாயின் ஏ கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் ஏயை வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன், அட்ஜாயின் ஏ கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலானா என்னதுன்னா ஏசி கொட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின் ஆஃப் அட்ஜாயின் ஏ தான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ நம்மளுக்கு அட்ஜாயின் ஏ கொடுத்துட்டாங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கும். 7 7 -1 -1 11 7 11 5 7. சரிங்களா, இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு 7 எடுத்துக்கிறோம். 7 இன்ட்டு 7ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 7 7s are 11 77 minus 5 7s are 35. அடுத்தது -7 இன்ட்டு -7 -77. அடுத்தது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. இங்கே -7 தான் ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா சாரி -7. அப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இங்கே -7 இருக்கிறதுனால -7 இன்ட்டு 7ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -5 இன்ட்டு -121. சரிங்களா, உள்ள ரோவையும் 11 11s are -121. இப்போது நம்மளுக்கு என்ன வருது, 7 இன்ட்டு 77லேருந்து 35 போனால் 42 -7 இன்ட்டு -77 7 -77 ரெண்டையும் ஆட் பண்ணால் -84. அடுத்தது -7 மைனஸ் ஆஃப் 126. இப்போது 7ஐ 42ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 294 வருது. 7ஐ 84ஆல் மல்டிப்ளை பண்ணால் -7ஐ -84ஆல் மல்டிப்ளை பண்ணால் +588 வருது. -7 -126ஐ மல்டிப்ளை பண்ணால் +882 வருது. இப்போ நம்ம இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 1764 வருது. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா, அதனால் ஏ எக்ஸிஸ்ட். இப்போது நாம் இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா. இப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா என்னது, ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஆஃப் அட்ஜாயின் ஏ. அப்போ என்ன பண்ணால் இந்த அட்ஜாயின் ஏக்கு திருப்பி நாம் அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். இப்போ அட்ஜாயின் ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கு திருப்பி நம்ம அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அட்ஜாயின் ஆஃப் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, அது என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ அட்ஜாயின் ஆஃப் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறோம். இங்கே அட்ஜாயின் ஆஃப் அட்ஜாயினுக்கு இங்கே 7ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா என்ன வரும், 77 -35. அடுத்தது 7 எடுத்திங்க, இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா இங்கே மைனஸ் ஆஃப் வரும். இதில் உள்ள 7 ரோவையும் காலத்துனா -7 இன்ட்டு -77. அடுத்தது வந்து ப்ளஸ் வரும். இங்கே இந்த உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா -5 -121 வரும். சரிங்களா, அடுத்தது மைனஸ் வரும். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 49 + 35. அடுத்தது ப்ளஸ் வரும். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 49 + 77. அடுத்தது 7, இங்கே மைனஸ் வரும். 7ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா என்ன வரும், 35 -77. அடுத்தது வந்து இந்த 11ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா இங்கே வந்து திருப்பி ப்ளஸ் வரும். 49 7 7s are 49 +77. அடுத்தது மைனஸ் வரும். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 49 -7. அடுத்தது இங்கே +7ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 77 -7 இங்கே +7 வரும். இப்போ இது வந்து டிரான்ஸ்போஸ்.
சரிங்களா? இப்போ வந்து நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போது 77லேருந்து 3 35 வரும். 77லேருந்து 35 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 42 வரும். அடுத்தது -7 -72 வந்து என்னதுன்னா 84 வரும். -84 வரும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் +84 ஆகும். அடுத்தது வந்து நம்மளுக்கு 100 -126 வரும். 121ஓட 5 ஆட் பண்ணால் -126 வரும். அடுத்து 49 கூட 35 ஆட் பண்ணால் 84. இங்கே மைனஸ், அதனால் -84 வரும். 49 கூட ஒரு 77 ஆட் பண்ணால் 126 வரும். 77லேருந்து 35 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 42 வரும். இங்கே மைனஸ், அதனால் -42 வரும். சாரி, இங்கே -42, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் +42. அடுத்தது 49 கூட 77 ஆட் பண்ணால் 126 வரும். அடுத்தது இங்கே வந்து -42 வரும். 49லேருந்து 7 பண்ணால் 42, இங்கே வெளியே ஒரு -42 வரும். அடுத்தது வந்து 77 கூட 7 ஆட் பண்ணால் என்ன வரும்னா 84 வரும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ் P வரும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா டிரான்ஸ்போஸ் எடுப்போம் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் 42 84 -126. அடுத்தது வந்து -84 126. அடுத்தது வந்து +42. அடுத்தது 126 -42 84. இப்போ இதில் எல்லாமே 42 காமனாக இருக்குது. அதனால் நான் 42 வெளியே எடுக்கிறேன். 42 வெளியே எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும்னா 1 -2 3 2 3 -1 -3 1 2. இப்போ 42 இனிமேல் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஏசி கோட்டு +or-1/1 டிட்டர்மெண்ட் ரூட் ஆஃப், இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து 1764. இங்கே வந்து நம்மளுக்கு 42 வரும். 42 காமனாக வெளியே எடுத்ததுனால 42 வந்தால் 1 -2 3 2 3 -1 -3 1 2. இப்போ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை வெளியே எடுத்திங்கன்னா 42 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 42 × 42. சரிங்களா? அப்போ இந்த ஒரு 42க்கும் இது ஒரு 42க்கும் கட் கொடுத்துடலாம். அப்போ 1 -2 3 2 3 -1 -3 1 2. அப்போ ஆன்சர் என்ன வருதுங்கன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும். சரிங்களா? அப்போது +or-1/42 இதுதான் நம்மளுக்கு வருது. 1 2 -2 3 2 3 -1 -3 1 2. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுதான் ஏ இன்வர்ஸ்.